ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயாத். ஓம் நமச்சிவாய. எல்லாவற்றிற்கும் மேலான பரம்பொருளே, மகாதேவரே, உங்களை தியானிக்கிறோம். எங்கள் அறியாமை இருளை நீக்கி நல்வழி காட்டுங்கள். அனைவருக்கும் வணக்கம். 27/6/2026 சனிக்கிழமை அன்னைக்கு சனி மகா பிரதோஷம். இந்த முக்கியமான சனி பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினங்களில் சனிக்கிழமை அன்று வரும் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த சனி பிரதோஷம். இந்த நாளில் நம்ம ஈசனையும் சனி பகவானையும் ஒரு சேர வழிபடுறதுனால 7.5 சனி, அஷ்டம சனி மற்றும் ஜாதகத்தில் உள்ள சனி தோஷங்களால் ஏற்படும் துன்பங்கள் எல்லாம் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். சாதாரண பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் பிரதோஷ வழிபாட்டை விட சனி பிரதோஷத்தன்று செய்யப்படும் சிவ பூஜையும் விரதமும் 1000 மடங்கு பலன்களை தரும். பிரதோஷ வேளையில் சிவாலயம் சென்று ஈசனை தரிசிப்பது தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் தினமும் ஆலய வழிபாடு செய்த புண்ணியத்தை தரும். சனி தோஷ நிவர்த்திக்கு இந்த நந்தி பகவானை சனீஸ்வரன் வடிவாக கருதி வணங்குவது வழக்கம். இந்த நேரத்தில் சிவபெருமானை வேண்டி நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது சனி பகவானின் கடுமையை குறைக்குங்க. தேவர்களை காக்க சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்தி அதனை தன் கண்டத்தில் நிறுத்திய நேரம் பிரதோஷமாகுங்க. அந்த அற்புதம் சனிக்கிழமை நிகழ்ந்ததால் இந்த நாள் கூடுதல் சிறப்பு பெறுகிறது. எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபடுறது மூலம் தோஷங்கள் அனைத்தும் விலகும். ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதசி தினங்களில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. சாதாரண பிரதோஷ வழிபாடு தரும் பலன்கள் போன்று 1000 மடங்கு பலன் தரக்கூடியது இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல் இந்த பிரதோஷ வேளையில் சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் வழிபட அனைத்து விதமான தோஷங்களும் விலகி வாழ்வில் நல்ல வளமும் பெறலாம். பிரணவத்தின் முழு வடிவம் நந்தி தேவருங்க. மேலும் எம்பெருமான் உருவாக்கிய 4 மறைகளையும் முதலில் நந்தியம்பெருமானுக்கு தான் உபதேசித்தார் என்பது புராணங்கள் கூறுகிறது. இதனால் தான் பிரதோஷ காலத்தில் முதல் மரியாதையும் பூஜையும் நந்தியம்பெருமானுக்கு, அதாவது நந்தி தேவருக்கு செய்யப்படுதுங்க. சனி பிரதோஷ நேரத்தில் சிவாலய வழிபாடு செய்தால் 5 ஆண்டுகள் வழிபாடு செய்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். பிரதோஷ நேரத்தில் ரிஷப தேவருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து சிவப்பு அரிசி நெய்விளக்கு வைத்து வழிபட்டால் சுபிக்ஷம் உண்டாகுங்க. இன்று நாள் முழு விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு, அதே போல் பிரதோஷ வேளையில் சிவாலயத்திற்கு சென்று அபிஷேக ஆராதனையை பார்ப்பவர்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்பப்படுது. சிவாலயங்களுக்கு சிவனுக்கு பால், தேன், தயிர், சந்தனம், பன்னீர், திருநீர் மற்றும் பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்து வில்வம், அரளி, தாமரை, மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்த பின் தீபாராதனை எப்பொழுதும் நடைபெறுங்க. இதில் கலந்துக்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதே போல் அன்றைய தினம் நம்மளால் என்ன அந்த வழிபாட்டு முறைக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்க முடியுதோ அந்த பொருள்கள் நம்ம அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறது மிக மிக உகந்த பலன்களை நமக்கு அள்ளி கொடுக்குங்க. அதுவும் முக்கியமாக சனி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால கூடுதல் பலனும் நமக்கு கிடைக்கும். அவருடைய வாகனமான இந்த நந்தி தேவருக்கு அபிஷேகம் நடைபெறுங்க. இவருக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய், பால், தயிர், சந்தனம், இளநீர் போன்றவற்றை அபிஷேகத்திற்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம். அருகம்புல் பூ சாற்றிய பின் வில்வத்தால் அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது மிகச்சிறந்த நல்ல ஒரு மேம்பாட்டு நிலைக்கு வர்றதுக்கான வழிவகுத்து கொடுக்குங்க. நந்தி தேவரது தீபாராதனைக்கு பின் மூலவரான லிங்கத்திற்கு நடக்கும் தீபாராதனையை நந்தியின் 2 கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசிக்க நம் தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும், வறுமை விலகுங்க. கோவிலுக்கு சென்று சிவபெருமான வழிபாடு செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே சிவபெருமானை நினைத்து மனதார நினைத்து நம்ம தரிசனம் செய்வது மேலும் மேலும் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு நல்ல ஒரு பலன்களாக இருக்கும். அதே போல் வீட்டில் சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் உள்ள படம் வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்யலாங்க. நான் ஓம் நமச்சிவாயே அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்மளால் எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை சொல்வது, அதுவும் இந்த முக்கியமான பிரதோஷ காலத்தில், அதுவும் இந்த சனி பிரதோஷ காலத்தில் சொல்வது வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன்களை நமக்கு தேடி கொடுக்கும். வாழ்க்கை தரம் மேம்பாட்டுக்கு வரும். இன்றைக்கி மறக்காமல் ஆலயத்திற்கு சென்று வழிபடுறவங்க கண்டிப்பாக சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களால் முடிந்த தானங்களை வாங்கி கொடுங்க. எனக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே கண்டிப்பாக அந்த பிரதோஷ நேரத்தில், அதாவது 4 to 6 அந்த பிரதோஷ நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி உங்களுக்கு என்ன நைவேத்தியம் வைக்க முடியுதோ அதை வச்சு நீங்கள்
வழிபாடு செய்யலாங்க. கண்டிப்பாக சிவபெருமானோட அருள் உங்களுக்கு அந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய தினத்தில் பால் வாங்கி கொடுக்கறது அபிஷேகத்துக்கு மிக மிக சிறப்புங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கையில். தொழிலில் நல்ல ஒரு வியாபாரம் ஏற்படும், கடன்கள் குறையும், எதிரிகள் தொல்லை விலகும். எனக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுங்க, சிம்பிளாக ஏதாவது சொல்லுங்கன்னா, ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு வில்வ இலை வாங்கி கொடுங்க. இந்த வில்வ இலை அப்படிங்கிறது அவருக்கு அர்ச்சனைக்கு இந்த வில்வ இலையை கொடுக்கும் பொழுது நமக்கு அவ்வளோ ஒரு நன்மைகள் ஏற்படுங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பண வரவுக்கு நமக்கு பஞ்சமே இருக்காது, கஷ்டங்கள் குறையும். வில்வ இலை வாங்கி கொடுங்க. இன்றைக்கி அதை வாங்கி கொடுக்கறது நல்ல ஒரு விசேஷம். அதே போல் நந்தியாவட்டை மலர்கள் கிடச்சிச்சினாக்கா இன்றைக்கி சிவபெருமானுக்கு அணிவித்து நம்ம இந்த அபிஷேக ஆராதனையை பார்த்துட்டு அர்ச்சனைக்கு இந்த மலர்களை நம்ம கொடுக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கை தரம் நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு வருங்க. பல புண்ணியங்கள் ஏற்படும். ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை 108 முறை இன்றைக்கி மறக்காமல் எழுதுங்க. 108 முறை சொல்லுங்கள், பாராயணம் பண்ணுங்கள், 108 முறை எழுதுங்க. பூஜை அறையில் உட்காந்து மனதை ஒருநிலைப்படுத்தி ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை எழுதுங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்கள் ஏற்படுங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதுவும் இந்த சனி பிரதோஷத்தில் நம்ம எழுதுறதுனால நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம், ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிவபெருமானோட அருளும் ஆசையும் உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். அதுவும் சனி மகா பிரதோஷமாக இருக்கிறதுனால 5 வருடம் நீங்கள் சிவபெருமானை வழிபட்ட அருளும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.